முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோ என்ன அப்படின்னா சஷ்டி. ஒரு முருகனுக்கு ரொம்பவே உகந்த விரதம் அப்படின்னா சஷ்டி சொல்லலாம். அதாவது சஷ்டி அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு 2 முறை வரும். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய ஒரு சிறப்பான திதி தாங்க இது. வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. இதில் எதுலேயுமே 2 சஷ்டிலையுமே விரதம் இருந்து வழிபடலாம். இருந்தால் கூட தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத துன்பங்கள், தீராத கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா நீண்ட நாளாகவே திருமணம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக திருமணம் பல கிடைக்கும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர இது ஒரு உகந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமே ரொம்ப சிறந்த மாதம் அப்படின்னா கூட இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதமாக இருக்குது. வைகாசி 23ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் இணைந்து வரக்கூடிய இந்த சஷ்டியானது ரொம்ப சிறந்த ஒரு சஷ்டியாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். தொட்டது எல்லாமே வெற்றியாக. தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு நீங்கள் இப்படி மட்டும் விளக்கேற்றி பாருங்களேன், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது இருக்கும். சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதி. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருப்போம். அதாவது வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான விரதங்கள் இருப்பாங்க. வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறும் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பது. நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது. திதி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கக்கூடிய விரதம். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என ஒரு மாதத்திற்கு 2 சஷ்டி திதியானது வரும். தீராத பிரச்சனைகள்லாம் தவிக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளில் மட்டுமே சந்திக்கிறவங்க, அதே மாதிரி ஆகியவங்க சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே, சஷ்டியில் விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் போன்றவற்றை எல்லாமே சொல்லி தான் வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான மனதோட, உண்மையான பக்தியோட மனமுருகி முருகா என அழைத்து தங்களோட கோரிக்கையை சொன்னாலே போதும், முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே ஏற்படாது. மேலுமே தொட்டது காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிச்சயமாக நிறைவேறும். இதற்காக நம்ம தேய்பிறை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களை ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சின்னதாக ஒரு குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டுக்கோங்க. திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல தான் இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு வேண்டுதல் ஆகும். நெய் விளக்காக இதை ஏற்றுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இந்த வாழைப்பழம் தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் கூட ஏற்றலாம். இருந்தால் கூட இந்த சஷ்டி திதியில் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதுவும் தேய்பிறை சஷ்டியில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகன்கிட்ட நீங்கள் முன்வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி இன்னைக்கு இதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம். இந்த விளக்கை நம்பிக்கையோடு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை உங்களால் கண்குளிர காண முடியும். உங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாக மாறும். முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். மேலுமே முருகப்பெருமானின் அருளை பெற அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம். பெரும்பாலான முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியிலுமே மனதார விரதம் இருந்து முருகனோட அருளை பெறுறாங்க. சஷ்டி விரதம் அப்படின்னாலே குழந்தை வரம் வேண்டுறவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையிலே உடல்நல பாதிப்பு, தொழில் பாதிப்பு, திருமண தடை என எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, சஷ்டியில் விரதம் இருந்து மனமுருகி அந்த வேலனை நினைத்தாலே எல்லாத்துலேயுமே அவன் தீர்த்து வைப்பான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவபூர்வமான ஒரு உண்மையாக இருக்குது.
மேலுமே மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு சஷ்டி திதிகளிலுமே விரதம் இருக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அற்புதம் நிறைந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை அதிகாலையில் எழுந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வேல் அபிஷேகம் செய்யுங்க, திருநீர் அபிஷேகம் செய்யுங்க, உங்களோட என்ன முடியுதோ அதை செய்யுங்க, மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், கந்த புராணத்தை கேட்பது, முருகரை போற்றும் பாடல்களை பாடி விளக்கேற்றி நீங்கள் மனமுருக வேண்டி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். சரி, அப்படி என்னால் விரதம் அன்றைய நாளில் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க நாள் முழுவதுமே உண்ணாமல் விரதம் இருக்கலாம். முடிந்தவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்கிறதுக்கு முருகரோட முழு அருள் இருந்தாலே போதும். சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுறது அல்லது கேட்குறது இதெல்லாமே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். சஷ்டி நாளில் முடிந்த வரைக்குமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லது. அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டு அன்னதானம் அல்லது உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன உதவியை மற்றவங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி முருகப்பெருமானின் அருளால் சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே முருகப்பெருமானோட பக்தி பாடல்களை பாடுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக முருகப்பெருமானின் அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். இப்படி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு வளமும் நிலைத்து நிற்க இது ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. இதே மாதிரி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருள் பெறவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பெறவும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான். மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி விரதம் இருந்தால் குழந்தை பேரு, நோயற்ற நீண்ட ஆயுள், திருமண தடை அனைத்துமே நீங்கும், குடும்பத்தில் செல்வம் பெருகும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. சஷ்டி விரதத்தின் முக்கியமான பலனே குழந்தை பாக்கியம். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழி. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதே மாதிரி நோயற்ற ஆரோக்கியம். இந்த விரதம் நீங்கள் இருக்கிறதுனால உடலை சுத்தப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது இதுதான். துன்பங்கள் நீங்கும். அதே மாதிரி முருகன் அருள் கிடைப்பதனால எதிரிகள் பயம் நீங்கும், கடன் தொல்லைகள் தீராத பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டங்கள் நீங்கி பெற்று நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி திருமண தடையானது அகலும், விரைவில் திருமணம் கைகூடி வரும், தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஜோதிட தோஷங்கள் நிவர்த்தி. அதாவது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தோஷங்களில் நிவர்த்தி கிடைக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. மேலுமே அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்குமே அன்றைய நாளில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். மேலுமே இந்த சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சஷ்டி நாளில் நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இளநீர் மற்றும் தேன் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சுபிட்சம் பெருகுமா. வீட்டிலையே கூட நீங்கள் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு முருகருக்கு சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னா ரொம்ப இஷ்டமான ஒரு பூக்கலாம். அதே நேரத்தில் செவ்வரளி, செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி 6 நெய் விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம். முருகருக்கு ஏதாவது நீங்கள் உங்களால் முடிஞ்ச நைவேத்திய பொருட்களை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், தேனும் தினைமாவும் படைத்து வழிபட்டது ரொம்ப சிறப்பு. முடியாதவங்க சர்க்கரை, ஏவல் பொறி, கடலை ஆகியவை எல்லாமே கலந்து கூட நீங்கள் படைக்கலாம். அதுவும் முடியாதவங்க 2 வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு படைத்து கூட ஈஸியான எளிமையான முறையில் நீங்கள் வழிபடலாம். ஏன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு கடவுள் தான். இது எதுவும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நாவல் பழத்தை வைத்து கூட நீங்கள் வழிபடலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் அப்படின்னா ரொம்ப இஷ்டமான ஒரு பழமா.
அதே நேரத்தில் நாள் முழுவதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாதவங்க கூட பால் பழம் இந்த மாதிரியான எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம் கூட. மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருப்பவங்க விரதம் முடியும் வரைக்கும் முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப சிறந்தது. வீட்டிலேயே முருகரோட பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் உள்ளிட்ட திருமுருகரோட சிறப்புகளை உணர்த்தக்கூடிய பாடல்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். வீட்டில் வேல் வைத்திருக்கிறவங்க வேலுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். பூஜைகள் செஞ்சோ வேல் மாறல் படித்தும் நீங்கள் வழிபடலாம். இப்படி திருமணம் ஆகாமல் நீண்ட நாளாகவே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால திருமணம் விரைவில் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா முருகன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். மேலுமே நீங்கள் நேரடி மறைமுக எதிரிகள் விலகுவாங்க இந்த கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கிறதுனால. அதே மாதிரி முருகரோட முறையிட்டு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனதார சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி இந்த விரதம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பலன்கள் பார்த்திங்களா, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வரும். அந்த திதிக்கேற்ப நம்ம சில தெய்வங்கள் வழிபடுறோம். அதே போல் தான் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சிறப்பாக தெய்வமான இருக்கும். அந்த தெய்வத்தையும் சில பேர் வழிபடுவாங்க. இப்படி கிழமைகளும் திதிகளும் தனித்தனியாக இருக்கும் பட்சத்திலோ அல்லது இரண்டும் சேர்ந்து வரும் பொழுது நமக்கு அபரிவிதமான பலன்கள் ஏற்படும். மேலுமே பொதுவாகவே சஷ்டி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்குது. அன்றைய நாளில் நம்ம சின்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. இந்த சஷ்டி திதி இன்னைக்கு நம்ம சில செயல்களை செய்வதனால நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுமா ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வோம். எந்த காரணத்தை கொண்டுமே நம்ம இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு வீட்டில் அசைவம் சமைக்கவே கூடாது, வெளியில் சென்று சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. அசைவத்தை முற்றிலும் தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சஷ்டி அப்படின்னாவே அந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக யாரிடமும் இருந்தும் எந்தவித பொருளையும் கடனை அன்றைய நாளில் வாங்கக்கூடாது. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் இருந்தும் திரும்ப தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. இலவசமாகவும் வாங்காதீங்க. வாங்குவதாக இருந்தால் அதற்குரிய தொகையை கொடுத்துட்டு பிறகு வாங்க. அதே போல் தான் தங்களிடம் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வைத்து பணம் வாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சஷ்டி நாளில் நீங்கள் இதை செய்ய வேணாம். பொதுவாக வியாழக்கிழமை தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது குருவோட அம்சத்தை பெற்றதாக இருக்கிறதுனால தான். அதோடு சேர்த்து இந்த சஷ்டி திதியும் வருவதனால அன்றைய தினத்தில் நம்ம தங்கத்தை அடமானம் வைத்தோம் அப்படின்னா அது நம்மளால் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு நிலைகள் ஏற்படுமா. இது பார்த்திங்களா வியாழக்கிழமை சஷ்டி இணைந்து வந்தால் இது மாதிரி பண்ணோம். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் வரதுனாலையும் அசைவ சாப்பாட்டை சாப்பிடவே கூடாது. முடிந்த வரைக்குமே முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மேலுமே நீண்ட நாளாமே திருமண பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவங்க இந்த உங்களுடைய வாழ்க்கை நல்ல வெற்றி நல்ல ஒரு வரன் அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளில் விரதம் இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த முறையில் விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.